ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாகிஸ்தான் நாட்டவர்கள் அவமதிக்கப்படுவதாக அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசாத் கைசர் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு தற்போது சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பாகிஸ்தானின் எதிர்க்கட்சியான பிடிஐ கட்சியை சேர்ந்த இவர் சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்ட போது தான் பயணம் செய்யவிருந்த விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்ட சூழலில் இந்த அவமதிப்பை சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். விமானம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் அனைவரும் தங்குவதற்கு ஹோட்டல் வசதி கோரியபோது அமெரிக்கா மற்றும் இந்திய கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே ஹோட்டலில் தங்கும் வசதி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. இந்த சூழலில் பாகிஸ்தானியர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டதாக ஆசாத் கைசர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தற்போதைய சர்வதேச அரசியல் சூழலில் இந்தியா பெற்றுள்ள அபரிமிதமான செல்வாக்கையும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான வலுவான வெளியுறவு கொள்கையையும் ஒரு கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது. இன்றைய உலக அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சுயசார்பு மற்றும் உறுதியோடும் செயல்பட்டு வருகிறது. உலக நாடுகளின் தலைவர்கள் மத்தியிலும் சர்வதேச ராஜதந்திர தளங்களிலும் பிரதமர் மோடியின் மீதுள்ள தனிப்பட்ட மதிப்பும் இந்தியாவின் அசுர வளர்ச்சி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் உலக நாடுகளை இந்தியாவை ஒரு மிக முக்கிய மூலோபாய கூட்டாளியாக பார்க்க தூண்டியுள்ளது. இந்தியாவின் வசுதைவ குடும்பகம் என்ற கொள்கையும் அனைவரையும் உள்ளடக்கிய அமைதி பயணமும் உலக நாடுகளிடையே இந்தியாவிற்கு ஒரு தனி இடத்தை பெற்றுத் தந்துள்ளது. இதன் விளைவாகவே பல சர்வதேச நெருக்கடி மற்றும் இக்கட்டான நேரங்களில் இந்தியாவுக்கு முன்னுரிமையும் இந்திய குடிமக்களுக்கு உலகளவில் அசைக்க முடியாத கௌரவமும் பாதுகாப்பும் கிடைத்து வருகிறது. பிரதமர் மோடி உலக தலைவர்களுடன் கொண்டுள்ள நெருக்கமான தனிப்பட்ட நட்பு மற்றும் ராஜதந்திர உறவுகள் இந்தியர்களுக்கு உலகமெங்கும் ஒரு கவசமாக விளங்குகின்றன என்றால் அது மிகையல்ல. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வளர்ச்சிக்கு அந்நாட்டில் பணிபுரியும் 15 லட்சத்திற்கும் அதிகமான பாகிஸ்தானியர்களின் உழைப்பு மிக முக்கிய காரணமாக இருந்த போதிலும் தங்களுக்கு இத்தகைய அவமதிப்பு நேர்ந்திருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக ஆசாத் கைசர் வருத்தத்துடன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கையின் வெற்றியானது அந்த நாட்டின் குடிமக்கள் வெளிநாடுகளில் எந்த அளவு கௌரவத்தோடும் பாதுகாப்போடும் நடத்தப்படுகிறார்கள் என்பதிலேயே அடங்கியுள்ளது என்பதை இந்த சம்பவம் உலகிற்கு உரக்கச் சொல்லியுள்ளது.